ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் மின்தடையால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனுஷ்கோடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் மின்வெட்டு நீடித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மட்டுமின்றி தங்கும் விடுதிகள் நடத்துவோர், சிறு தொழில்கள் செய்வோர் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடிக்கடி கரண்ட் போறதுனால இப்போ ரொம்ப பிரச்சனையா இருக்கு. வீட்டில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கு, அதனால நிம்மதியாக தூங்க முடியல. வெயில் தாக்கம் வேறு அதிகமாக இருக்கனால ரொம்ப சிரமமாக இருக்குது. கடையில் மாவு ஆட்டுறோன்னு சொல்லி நான் மாவை அந்த டயத்தை ஊற வச்சு ஆட்டுற டயத்துக்கு எடுத்து போடுவேன். ஆட்ட முடியாது, டைமிங் ஆகி வரும். அதனால் எனக்கு நிறைய தொழிலில் நஷ்டமாகும். வீட்லேயும் கொஞ்சம் சின்ன பையில வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தலையிட்டு சீக்கிரம் அந்த மின் உற்பத்தி ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி எந்தவித மின் கரண்டில் தொல்லை இல்லாமல் மக்களை நல்லபடியாக எடுத்துன்னு பார்த்துக்குது. தமிழ்நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் தடையில்லா மின்சாரம் வழங்க ஊழியர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கோடை வெயிலால் மின் தேவை அதிகரித்து பல இடங்களில் மின்வெட்டு நிலவி வருகிறது. இதனால் மருத்துவமனைகளும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. இந்நிலையில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய ஊழியர்களுக்கு மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பழுது ஏற்பட்டால் உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்யவும் அல்லது ஜெனரேட்டர்கள் மூலம் மின்சாரம் வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மின்சாரத்துறையை தனியாரிடம் கொடுக்கும் எண்ணமே இல்லை, அது அரசிடம்தான் இருக்கும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரிய பொறியாளர்கள் சங்கத்தின் 80ஆம் ஆண்டு விழா சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் நிர்மல்குமார், இங்கு எல்லா வளங்களும் இருக்கின்றன என்றும், ஆனாலும் மின்சாரத்துறையின் நலிவடைய தொடங்கிய பிறகுதான் தொழில்துறை வெளியில் சென்றதாக கூறினார். மேலும் சுமார் 3.5 கோடி வீடுகளுக்கு, வணிக வளாகங்களுக்கான மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், 20 ஆண்டுகளுக்கு முன்பு லாபகரமாக இயங்கி வந்த நிர்வாகம் ஏன் இந்த நிலைக்கு சென்றது என சிந்திக்க வேண்டும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் குறிப்பிட்டார்.